வந்து தாவேக்கா வரணும்னு சொல்லி அவங்க மாவட்ட செயலர் பெரும்பான்மையானவர் இன்னைக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோ காலில் பேசுறப்போ கருத்து சொல்லியிருக்காங்களாம். என்டிஏக்கு தாவேக்கா போச்சுன்னா இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்ல அடியெடுத்து வைத்த உடன் அவர் பொதுவா சொன்னார். அவர் ரெண்டு பாஜகவையும் எதுக்குறேன்னு சொன்னாரு, மாநில அரசு திமுக அரசையும் அவர் எதுக்குறேன்னு சொன்னாரு. அது ரெண்டுமே அவர் எதுக்குறாரு. அதுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றாரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளருக்கு வந்து இத்தனை பேர் இது விரும்புறாங்கன்னு சொல்றது, இது வந்து தலைமையோடைய ஒப்புதல் இல்லாம மாவட்ட செயலர் இன்னைக்கு தலை தலையாடாம வாழாடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாவட்ட செயலர் சொல்றாங்க செய்யறாங்க. அப்ப அவர் முடிவை மாத்த போறாரா செய்யறாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். அவருடைய என்ன முடிவு எடுத்தாரோ அதுல வந்து என்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரோ அதுல கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்பதான் நம்பகத்தன்மை இருக்கும். அதே வேளையில பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒரு கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வைத்தாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு உருவாகாது என்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் சார்ந்த அடித்தட்டு மக்களை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அடித்தட்டு சமூக நீதியின் அடிப்படையில அடித்தட்டு ஜனங்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்நாட்டுல வந்து தொழில் வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது கிட்டத்தட்ட அதன் மூலியமா பல லட்சம் கோடிகள் முதலீடு, லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் சமூக நீதியை நிலைநாட்டிட அடித்தட்டு மக்களுக்கு உண்டான திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்னன்னா ஒரு தமிழக மக்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பேர ஆதரவு அளிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. ரஜினி வந்து